என் பேர் எம் ஆண்டிச்சாமி. சொல்லுங்க சார். இறைவன் விலங்குகளை பயன்படுத்துறவங்களும் மனிதர்களோ விலங்குகளோ அவங்களுக்கு படைக்க வேண்டிய உயிரினர் கொண்டு சொல்லியிருக்கு. ஆனா நோம்பும் போது பசு உணவாக கொள்றாங்க, செம்பிலி ஆடு உணவாக பண்றாங்க. ஆனா பன்றியை மட்டும் பயன்படுத்த மாட்டாங்களே, அது என்ன காரணம் என்று கேட்டுக்கிறேன் சார். அதாவது சகோதரர் அவர்கள் பன்றி கறி பன்றியை பயன்படுத்தக்கூடாது, அந்த இறைச்சியை உண்ணக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. இது சரியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஏன் பன்றியை மட்டும் தடை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அனைத்து பிரச்சனைகள்லையும் தலையிட்டு இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இன்னென்ன வழிமுறைகளை தான் நீங்க பின்பற்ற வேண்டும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாது என்று சொல்லி மனிதனுடைய அனைத்து பிரச்சனைகளையும் இஸ்லாம் தலையிட்டு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில எதையெல்லாம் முன்னலாம், எதையெல்லாம் முன்னக்கூடாது என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதுல நீங்க பாத்தீங்கன்னா பன்றிக்கறி என்ற அந்த விலங்குன்றதுல பன்றி வருது. அது அல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள்ல தாமாக செத்து போச்சுல, அந்த செத்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது. இறைவன் அல்லாத பிறருடைய பெயரை கூறி அறுக்கப்பட்ட அந்த விலங்குகளுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பன்றியினுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடாது. ஓட்டப்பட்ட ரத்தம் இருக்குல்ல, அந்த ஓட்டப்பட்ட ரத்தத்தை மட்டும் தின்னக்கூடாது என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றார். இது அல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னும் சில விஷயங்களை சொல்லி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி தடை விதித்திருக்கின்றார்கள். இதுல இந்த பன்றியை மட்டும், மற்ற ஆடு மாடு எல்லாம் கூடும், பன்றி மட்டும் ஏன் கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இதுக்குண்டான காரணங்கள் முதல்ல தெரியல, இறைவன் தடுத்திருக்கின்றார், அவ்வளவுதான் தெரிஞ்சது. ஆனா இப்ப ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பன்றியினுடைய இறைச்சியில மனிதனுக்கு மிகப்பெரிய கேடு இருக்கின்றது அப்படின்றத இப்ப ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எந்த அளவிற்கு என்றால், அந்த ஆட்டினுடைய இறைச்சி அதில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதனுடைய கொழுப்பின் அளவு பாருங்க. அதே மாதிரி மாட்டினுடைய இறைச்சி எடுத்துக்கிறது, அதில் உள்ள கொழுப்பினுடைய அளவு பாருங்க. அதே மாதிரி கோழியினுடைய இறைச்சி எடுத்துக்கிறது, அதில் உள்ள கொழுப்பினுடைய அளவு பாருங்க. இந்த கொழுப்புடைய அளவு கறி இறைச்சியில கூடுதலா இருக்கிறதுனால தான் மனிதனுக்கு பல பிரச்சனைகள் அது உருவாக்குது. இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகும் பொழுது அந்த இரத்த குழாய்கள்லாம் இருக்குல்ல, அதுல போய் கொழுப்பு படியும் பொழுது ஹார்ட் அட்டாக் மனுஷன் டக்குன்னு போறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கின்றது. இந்த கொழுப்பினுடைய தன்மையை கொழுப்பினுடைய அளவை நம்ம குறைக்க வேண்டும். நம்மளுடைய உணவுப் பொருள்கள்ல அது அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு டேஞ்சரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மருத்துவர்கள் சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, கோழி இறைச்சியில கொழுப்பினுடைய அளவுக்கும் பன்றியினுடைய இறைச்சியில உள்ள கொழுப்பினுடைய அளவுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டிஃபரெண்ட். 50% கொழுப்பு இருக்கு பன்றியினுடைய கறியில. 100 கிராம் எடுத்துக்கிட்டா 50 கிராம் கொழுப்பு. அப்ப இதை சாப்பிட்டா என்ன ஆகும்? கொழுப்பினுடைய அளவு கூடி போனா ஹார்ட் அட்டாக் சீக்கிரமா சாகுறதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதல் அடிப்படையை அமைச்சு போயிடும். இந்த அடிப்படையில இப்ப காரணங்களை கண்டுபிடிக்கின்றார்கள். அதே மாதிரி அந்த பன்றியினுடைய அந்த தோல்ல இருக்கக்கூடிய அந்த நாடா புழுக்கள் இருக்கின்றது, அதுதான் பல்வேறு விதமான அந்த நோய் தொற்று கிருமியாக இருக்கின்றது. இது மற்ற விலங்கினங்கள்ல உள்ளவைகள்லாம் வேக வச்சா அது உடனே அழிஞ்சு போயிடுது. ஆனா இதுல உள்ள இந்த நாடா புழுக்கள் இருக்கு பாத்தீங்களா, இது அழியவே அழியாது என்ற அளவிற்கு ரொம்ப ஹை லெவல் வெப்பத்தில் கொண்டு போனாதான் அதை காலி பண்ண முடியும்ன்ற அளவிற்கு நிலைமை இருக்கின்றது. அப்ப அந்த புழுக்கள் மூலமாக தொத்தக்கூடிய அந்த தொத்து கிருமி இருக்கின்றது, அது மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கேடை ஏற்படுத்தும். இதெல்லாம் இப்ப ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சு பார்த்தா பன்றியினுடைய கறியை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இதை அதிகமா தின்றோம்னா நம்மளுடைய ஆயுளுக்கு நம்மளுக்கு நாம வேட்டு வைத்துக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் இது பின்னாடி கண்டுபிடிச்சாலும் முன்னாடி இறைவன் மனிதனுடைய நன்மையை கருது இறைவன் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து பாருங்க. தாமாக செத்த பிராணியை சாப்பிடக்கூடாது. காரணம் என்ன? அந்த தாமாக ஒரு பிராணி சாகுதுன்னு வைங்க, நம்ம அறுத்து சாப்பிடுவதற்கும் தாமாக சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அறுத்து சாப்பிடும் பொழுது அந்த கெட்ட ரத்தம் எல்லாம் வெளியேறி அந்த இறைச்சியில நமக்கு நல்லது மட்டும் நமக்கு கிடைக்கும்.
தாமாவே செத்து போச்சுன்னு வைங்க, அந்த கெட்ட ரத்தம் எல்லாம் அந்த இறைச்சியில சூழ்ந்து அப்ப அதை போய் அறுத்து தின்னும் பொழுது அந்த கிருமியோட நம்ம தின்னக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகின்றோம். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேடை ஏற்படுத்தும். அப்ப இந்த மாதிரி ஓட்டப்பட்ட ரத்தம், அந்த ஓட்டப்பட்ட ரத்தத்துலதான் இருக்கிற கிருமிக்குள்ள இருக்கு. அதை பிடிச்சி அதை வறுத்து ரத்த பொரியல் தின்னா என்ன ஆகும், டோட்டலா இருக்கக்கூடிய கிருமியை ஃபுல்லா கப்புல பிடிச்சி குடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. அப்ப அந்த அடிப்படையில் ஓட்டப்பட்ட ரத்தத்தை நீங்க சாப்பிடக்கூடாது என்று சொல்லி நன்மை மனிதனுடைய நலன் கருதி, மனித குலத்தினுடைய நலன் கருதி நல்ல ஒரு அடிப்படையை இஸ்லாம் வந்து கற்றுத் தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த பன்றிக்கறியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.